33 times you're gonna write one sentence continuously for 3 days without break the chain. பா பயங்கரமாக காடி ஓட்டுறாங்க இந்தோனேஷியாவில். லைட்டாக எனக்கு பயமாக தான் இருக்குது. ஓகே நான் இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன். பட் நான் என்ன செய்யலான்னு டிசைட் பண்ணேன்ட்டுனா நேற்றுலேருந்து என் மைண்டில் அது இருந்தது. நான் அதை 3-4 டேஸ்க்கு வந்து என்னால் உங்களோட என்கொயரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் வந்து யூ ஃபீலிங் லைக் சிஸ்டர் எனக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு ரிசால்ட் வேணும், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் நான் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து என்னால் கமிட்மெண்ட் ஐம் நாட் எஃபர்ட் ஃபார் 1-to-1 கோச்சிங் ரைட் நவ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கவலைப்படாதீங்க. இது ஒன் ஆஃப் மை ஃப்ரீ கிளாஸ் ஃபார் யூ கைஸ். ஓகே, இது வந்து என்னோடய கோச்சிங்கில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த மெத்தட் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்க போகிறேன். என் வீடியோ இப்படி தான் கொஞ்சம் ஆடும், கொஞ்சம் வேர் பண்ணிக்கங்க. பிட்வீன் யாரெல்லாம் வந்து இந்தோனேஷியா வந்தது இல்லையோ, பாலிக்கு வந்தது இல்லையோ, இப்படி தான் அது ராஃப்லி இருக்கும். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ எதுவும் இல்லை காட்ட. ஐ ட்ரை டு டாக்குமெண்ட். அப்புறம் ஃப்ரீயாக இருந்த வேறு ஏதாச்சும் இடங்கள் அண்ட் ஐ ட்ரை டு போஸ்ட் இட் அவுட் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த மெத்தட் என்னான்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து நீ கூகுள் பண்ணி சொந்தமாக ஒரு ரிசர்ச் செய்யுங்க. இது வந்து 3-3-3 மெத்தட்னு சொல்லுவாங்க. சரியா, இதை நீங்கள் வந்துட்டு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு புக்கும் அந்த கோடு புக்கு இருக்குது, அதுவும் ஒரு பேனும் உங்களுக்கு தேவைப்படும். பட் நான் வந்துட்டு ரெட் கலர் பேன், பிளாக் கலர் பேன் வந்து என் கஸ்டமர்ஸை பாய்க்க விட மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு சோல்மேட்டை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன சென்டென்ஸ் பாய்க்கணுன்னா, ஐ ஆம் தேங்க்ஃபுல்லி மேனிஃபெஸ்டிங். இந்த 4 வார்த்தை வந்து கம்பல்சரி. ஐ ஆம்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. மேனிஃபெஸ்டிங் ஐஎன்ஜி பின்னாடி இருக்குல்ல, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நடக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். ப்ளீஸ் டேக் நோட். ஐ வில் அந்த மாதிரிலாம் எழுதவே கூடாது. ஐ வில்லாம் வந்து WIL எல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர் டென்ஸ். ஆல்ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ ஆம் தேங்க்ஃபுல்லி மேனிஃபெஸ்டிங் ஹாப்பியஸ்ட் லவ் லைஃப் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் பேரை போட்டுட்டு ஃபார் எவர், இல்லைனா ஐ ஆம் தேங்க்ஃபுல்லி மேனிஃபெஸ்டிங் நியூ மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் அவங்க பேரை போட்டுட்டு ஃபார் எவர் அந்த மாதிரி தான் போடுங்க. இப்போது காசை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஐ ஆம் தேங்க்ஃபுல்லி ரிசீவிங் a lot of extra money effortlessly. I am thankfully manifesting abundance of lucky money, abundance of extra money easily and quickly. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நீங்கள் போடணும். வேர்ட்ஸ் வந்து அந்த ஒரு பிரகத்தானம் வந்து 11 to 12 வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஒரு பாரிஸாக நீங்கள் எழுதணும். ஓகேயா, இப்போ காராங்கான் மாதிரி மேலே உள்ள பாரிஸில் வந்து ஐ ஆம் தேங்க்ஃபுல்லி, கீழே வந்து மேனிஃபெஸ்டிங் அந்த மாதிரி எழுதக்கூடாது. அந்த ஒரு நீட்டாக பாரிஸில் என்கிட்ட அந்த புக்கு இல்லை காட்டேன், சாரி, அந்த நீட்டாக பாரிஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்களே, அந்த மாதிரி 33 எழுதணும். 24 hours, அதாவது ஒரு நாளைக்குள்ள 33 எழுதணும். இதை 3 நாளைக்கு நீங்கள் எழுதணும். இதை எழுதும் போது அது நடந்துக்கிட்டு இருக்குதா உண்மையை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்ற ஃபீல் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுறது தான் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள போஸ்லாச்சு. பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்ட்டா, நிறையா சாமி கும்பிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறையா பூஜையெல்லாம் செஞ்சுருப்பாங்க, நிறையா கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா நானே இதை நான் பண்ணியிருக்கேன். போயிட்டு கோயில் வந்து ரொம்ப அழுவோம், வேதனையாக இருப்போம், பாரத்தை போடுறோன்னு சொல்லிட்டு கோயிலில் போய்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா, என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு நம்ம வந்து ஒரு நன்றி கடனாக இருந்திருக்க மாட்டோம். கொடுக்கப்பட்டதுக்கு நன்றி சொல்கிறது குறவாக இருக்கும், இல்லை பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் என்ன வேணுன்றதை கேட்டுட்டு என்ன நெகட்டிவாக நடந்துச்சோ அதுக்கு போய் அழுதுட்டு வந்துடுவோம். அப்போ நீங்கள் அதுவும் வந்து பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தெரியுமா? அது ரொம்ப பேர் ரியலைஸ் பண்ணலை. ஸோ அந்த தப்பை நம்ம இங்கே பண்ணக்கூடாது. அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் தான் சண்டை போட்டுருந்தேன் என் பார்ட்னர் கூட, எப்படி சீஸ் நான் தான் உங்களுக்கு கேட்குறேன். நீட்டு சண்டை போட்டுங்க, பாஸ்ட் 1 year 1 month சண்டை போட்டுட்ருக்கீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு அவங்க கூட ஒரு ஹாப்பி லைஃப் வேணும்னா இன்றைக்கி நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினா தான் உங்களோட தலையெழுத்து மாறும். நீங்கள் மாறலைன்னா எதுவுமே மாறாது. சரிங்களா? ஓகே, இந்த மெத்தட், இந்த 3-3-3 மெத்தட் செய்கிறது வந்து எனக்கு வர காமன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்ட்டுனா, எப்படின்னா சிஸ்டர் கேப் விட்டு எழுதுறாமா, அந்த மாதிரி முடியாது. நான் என்ன சொல்வேன்ட்டுனா, இந்த மெத்தட் வந்து நைட்டு தூங்குற மாதிரி செய்யுங்க, இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுறப்ப செய்யுங்க. இல்லை இந்த ரெண்டுமே எனக்கு டைம் இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அந்த 24 hours எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் செய்யுங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் காலையிலே செஞ்சால் நாளைக்கும் காலையிலே தான் செய்யணும்னு கிடையாது. டேக் நோட். அந்த 24 hours எனி டைம் யூ கேன் டூ, as long அந்த 3 days பிரேக் பண்ணாமல் நீங்கள் செய்யணும்.
அது 33 தடவை நீங்கள் எழுதுறது வந்துட்டு எழுதி முடிச்சுட்டு தான் நீங்கள் அங்கேருந்து எழுந்திரிக்கணும். இப்போ நான் 10 எழுதிட்டேன், திடீர்னு வந்து ஒரு வேலை வந்துருச்சு, நம்ம ராத்திரி சம்பவம் பண்ணி வந்து பேலன்ஸ் எழுதுறேன், அந்த மாதிரி அதை ஒர்க் பண்ணவே பண்ணாது. வேர்ஸ் கம் டு வேர்ஸ் அதை எழுதுறப்ப ஒரு எமர்ஜென்சியாக வாஷ்ரூம் போகணுமா, எஸ் ஒரு 1-2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு வரலாம் தவிர்த்து ஆள்கிட்ட போய் ஃபோன் பேசிட்டு வருது, கதை பேசுகிறது, சம்பவம் பண்ணுறது எதுவுமே நடக்காது. அந்த மெத்தடை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதில் உட்காந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ரெண்டாவது விஷயம் டிட்டாச்மெண்ட். இதை செஞ்சிட்ட பிறகு இது எப்பயுமே நிறைய பேருக்கு வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பே நிறைய விஷயம் நடந்துடும். அப்போ பல பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு நடந்துருச்சு, எனக்கே என்ன நடக்கல சீஸ், நான் 2வது நாள் முடிச்சிட்டேன், நான் 3 நாள் முடிச்சு 1 வாரம் ஆச்சு, அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் இது இருக்குது. the more you feel attached, எங்கே எப்போ எப்படி நடக்கும் எப்படி ஒரு சேசிங் எனர்ஜியை வச்சிங்கன்னா இந்த மெத்தடில் எந்த மெத்தடும் உங்களுக்கு லேட்டாக தான் தடைப்பட்டு போகும். ஓகே, இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். குட் லக். ஏன்னா எனக்கு நிறையா கால் மெசேஜ் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சாரி, என்னால் ரிப்ளை பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா நான் காசு கட்டி படிக்க வந்திருக்கேன். நான் இங்கே பெஸ்ட்டான ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டால் தான் உங்கள் எல்லாருக்கும் நான் சேர்க்க முடியும் நல்லபடியாக. ஸோ இந்த மெத்தடை யாருக்கெல்லாம் ரொம்ப ஏதாச்சும் இஷ்யூவில் இருக்கீங்க, கோச்சிங்கும் செய்கிற அளவுக்கு எஃபர்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் தோன்றீங்களோ ப்ளீஸ் இதை நீங்கள் செய்யுங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு, சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு நோட்டு புக்கும் ஒரு பேனோ மட்டும் தான் உங்களுக்கு தேவை. உங்கள் கொஞ்சம் டைம் தேவை. எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னென்னு நான் சொல்லுவேன். இதை வந்து கொஞ்சம் மைண்ட் காமாக இருக்கப்போ நீங்கள் செய்யுங்க. எங்கேயாச்சும் ஒரு கார்டனோ பார்க்கு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபேவரட் இடம் இருக்கும் இல்லையா, உங்கள் ரூம்பு, ஒரு டைனிங் ஹால், அந்த மாதிரி இடத்துல பிள்ளைங்க சத்தம் இல்லாமல், டிவி சத்தம் இல்லாமல், ஃபோன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத இடமா உட்காந்து இதை செய்யுங்க. இது உங்களுக்கான ஒரு மீ டைம்னு நீங்கள் எழுதுறோம்னு சொல்லுங்கள். பிரபஞ்சமே இது எனக்கான நேரம், இதோட என் தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றி அமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசார செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச்.